சிவகாசி சிவகாமிபுரம் காலனியை சேர்ந்த பட்டாசு தொழிலாளர்களான ராமு முத்துலட்சுமி தம்பதியினரின் மகன் செல்வம். இவர் விருதுநகர் அல்லம்பட்டியை சேர்ந்த பியூலா என்பவரை திருமணம் செய்து கொண்டு கடந்த சில வருடங்களாக மாமனார் வீட்டில் வசித்து வந்தார். கட்டிட வேலைக்கு சென்று வந்த செல்வத்திற்கு சிவகாசி பேருந்து நிலையம் அருகே காந்தி சாலையில் உள்ள யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற வங்கி கிளையிலிருந்து நோட்டீஸ் ஒன்று வந்தது. அதில் செல்வம் ஒரே நாளில் தனித்தனியாக 4 போலியான நகைகளை அடமானம் வைத்து 22,90,000 ரொக்க பணம் கடனாக பெற்றதாகவும், அந்த பணத்தை உடனடியாக திரும்ப கட்ட வேண்டும் எனவும், அதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த செல்வம் குடும்பத்தினர் வங்கி பக்கமே வராத தங்கள் குடும்பத்தாருக்கு எப்படி இது போன்ற முன்னறிவிப்பு நோட்டீஸ் வங்கியிலிருந்து வந்தது என வங்கிக்கு நேரடியாக சென்று நோட்டீஸ் குறித்து விளக்கம் கேட்டனர். வங்கி அலுவலர்கள் செல்வம் போலியான நகைகளை கொடுத்து 23 லட்சம் ரூபாய் நகைக்கடன் பெற்றுள்ளதாகவும், அந்த பணத்தை உடனடியாக திரும்ப செலுத்துமாறும் வலியுறுத்தியதால் செய்வதறியாது விழிப்பிதுங்கினர். 25 பவுன் நகை வச்சிருந்தோம்டா, நாங்க எதுக்கு காத்துலயும் மூக்குல இல்லாம இருக்கோம்? எதுக்கு அன்னன்னைக்கு உழைச்சு நாங்க கஞ்சி குடிக்கணும்? நாங்க வீட்டுல இருந்து கஞ்சி குடிக்கலாம்ல? மேலுக்கு முடியாத எதுக்கு போய் சாஞ்சி சட்டி சமைக்கணும்? மாடியில இருந்து கூட ஒரு நான் விழுந்துட்டியா பிச்சு வந்து, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்ப அப்படி இருந்தா நாங்க எதுக்கு சார் என் பிள்ளை மேலுக்கு முடியாத நாங்க கூட்டு போய் வேலை செய்ய போகிறோம்? நகையே எங்கிட்ட ஒத்தப்பட்டு நகை கிடையாது சார். நகை இல்லாத போய் நான் பேங்கில் எப்படி சார் நான் 25 நகை வைப்பேன்? என் பிள்ளை வைக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த செல்வம் குடும்பத்தார் அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தும் தங்களுக்கு இந்த வங்கியில் கணக்கும் இல்லை, தங்களிடம் தங்க நகையும் கிடையாது, போலியான நகையை வைத்து தாங்கள் பெரிய அளவிலான தொகையையும் பெறவில்லை என்றதுடன், இதில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி தங்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நாங்க நகையும் வைக்கல சார், ரூபாயும் நாங்க கை நீட்டி நாங்க வாங்கல. ஆனா நீங்க அந்த அவ்வளவு பணமும் நீங்க தான் கட்டணும்னு சொல்லி அவங்க நோட்டீஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. நான் வைக்கல் நோட்டீஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. நாங்க 23 லட்சத்துக்கு நாங்க எங்க போற? நீங்க போலீஸ் தான் அதுக்கான ஏற்பாடு பார்த்து எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் சார். இது குறித்து கேட்டதும் கடன் பெற வழங்கப்பட்ட செல்வத்தின் அடையாள ஆவணத்தில் உள்ள முகவரிக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்த வங்கி அதிகாரிகள் கையெழுத்து மட்டும் சற்று வேறுபட்டு காணப்படுவதாகவும், அது தொடர்பாக விசாரித்து வருவதாகவும் தெரிவித்தனர். இவருடைய ஆதார்லாம் இருக்கா சார்? செக் பண்ணீங்களா? ஆதார்லாம் இருக்கா? இவர் கையெழுத்து போட்டிருக்காரா? இங்கே வந்து கையெழுத்து போட்டிருக்காரா? இங்கே வந்து கையெழுத்து போட்டிருக்காரா? இதே வங்கியில் கடந்த மார்ச் மாதம் 7,55,00,000 56 நபர்களின் பெயர்களில் 126 நகைக்கடன் கணக்குகளில் போலியான தங்க நகைகளை அடமானம் வைத்து மோசடி செய்ததாக சிவகாசி பேருந்து நிலையம் அருகே நகைக்கடை நடத்தி வந்த பாலசுந்தரம் மற்றும் யூனியன் வங்கி சிவகாசி கிளையின் நகை மதிப்பீட்டாளர் முத்துமணி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மணிவண்ணன்.